வணக்கம் தமிழ் மக்களே. நம் வீட்டிற்கு ஏதேனும் உயிரினங்கள் வருகிறது என்றால் அதன் மூலமாக அது நமக்கு ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல நினைக்கிறது என்று அர்த்தம். பூனைகளுக்கு பில்லி சூனியம் போன்ற தீய விஷயங்களை காணக்கூடிய ஆற்றல் உள்ளது என்று சொல்லப்படுகிறது. பூனை ஒரு வீட்டிற்கு அடிக்கடி வருகிறது என்றால் அவர்கள் வீட்டிற்கு பூனை மிச்ச உணவிற்காக வரும். அப்படி பஞ்சம் என்பது இல்லாமல் பூனைக்கு உணவு கிடைக்கும்போது அந்த வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் நிலைத்திருக்கும் என்று சொல்லப்படுகிறது. வீட்டில் எந்தவித பில்லி சூனியம் ஏவல் போன்ற விஷயங்கள் இல்லை என்றால் அந்த வீட்டிற்கு அடிக்கடி பூனைகள் வரும். பூனைகளுக்கு இது போன்ற எதிர்மறையான சக்திகளை உணரக்கூடிய ஆற்றல் உள்ளதாக சொல்லப்படுகிறது. அப்படி ஒரு வீட்டில் தீய சக்திகள் இருந்தால் அந்த வீட்டிற்கு பூனைகள் கண்டிப்பாக வராது. எனவே உங்கள் வீட்டிற்கு அடிக்கடி பூனை வருகிறது என்றால் அந்த வீட்டில் நல்ல நேர்மறை ஆற்றல்கள் நிறைந்திருப்பதாக அர்த்தம். பூனைகள் குறிப்பிட்ட சில வீடுகளில் மட்டுமே சென்று குட்டி போடும். சில வீடுகள் நல்ல காற்றோட்டத்துடனும் நல்ல நேர்மறை ஆற்றல்களை கொண்டு இருக்கும். இது போன்ற இடத்தை தேர்வு செய்து பூனை குட்டி போடும். அப்படி ஒரு வீட்டில் பூனை குட்டி போட்டால் அந்த வீட்டில் உள்ள தம்பதியினருக்கு விரைவில் கருத்தரிக்கும் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளதாக அர்த்தம். வரக்கூடிய ஆபத்தையும் நமக்கு சொல்ல நினைக்கும் செய்திகளையும் பூனைகள் மூலம் சொல்வார்கள் என்று சொல்லப்படுகிறது. வீட்டிற்கு வரும் உயிரினங்களுக்கு உணவையும் தண்ணீரையும் நாம் தானமாக கொடுக்கும்போது நல்ல புண்ணியம் கிடைக்கிறது. சில வீட்டிற்கு மட்டும்தான் பறவைகள் மாடுகள் போன்ற உயிரினங்கள் உணவை தேடி வரும். அதற்கு காரணம் அந்த வீட்டில் நல்ல மனிதர்களும் நேர்மறை ஆற்றலும் அதிகமாக இருப்பதாக அர்த்தம். அப்படி அந்த உயிரினங்களுக்கு தானம் வழங்கும் போது தொழில் உத்தியோகம் கல்வியில் மென்மேலும் வளர்ச்சியடைந்து நல்ல நிலைக்கு செல்வார்கள் என்று சொல்லப்படுகிறது.